இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்கிற தலைப்பில் தியானிக்கிற. சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். The Lord is in your midst. கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். நிறைய நேரம் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா கேள்விகள் வருகிறது, சந்தேகங்கள் வருகிறது. நான் கடந்து போகிற அந்த பிரயாணத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? நான் சந்திக்கிற இந்த சேலஞ்சில் ஆண்டவர் இருக்கிறாரா? அப்பா என்னோடு கூட இருக்கிறாரா? என்னை உயர்த்திடுவாரா? என்னை பலப்படுத்திடுவாரா? இந்த கேள்விகள், இந்த காரியங்கள் அநேக நேரம் நமக்கு வருவதுண்டு. யாரெல்லாம் தேவனை ஆர்வத்தோடு தேடுகிறார்களோ, உண்மையாய் தேடுகிறார்களோ, அர்ப்பணத்தோடு தேடுகிறார்களோ, அவர்களோடெல்லாம் தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் உண்மையாக தேடுறேன், ஒரு அர்ப்பணத்தோடு தேடுறேன், தியாகத்தோடு தேடுறேன். இன்றைக்கு ஆலயத்துக்கு தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக ஏதுவாக இருக்குதா? சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேலை நிமித்தம் வேலையின் மத்தியில் நேரத்தை எடுத்து கடந்து வருகிறோம். அவரை ஆர்வமாய் தேடும்படியாய் வருகிறோம். நம்மளை பலத்தோடு ஆண்டவர் எப்படியாவது நான் தேடணும், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும். உங்கள் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எங்கிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். செப்பனியாவினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் இது 3 அதிகாரம் தான். ஆனால் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் தன்னை தேடுகிறவர்களுக்கும் தன்னை தேடாதவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அந்த செப்பனியாவின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. செப்பனியா 1வது அதிகாரம் 6வது வசனம். The book of Zephaniah chapter 1 verse 6, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவினர். கோபமாக பேசுகிறார். செப்பனியாவின் முதல் 3 அதிகாரத்தில், முதல் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு பின்வாங்குகிறவர்கள், என்னை தேடாதவர்கள். ஏனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தெரிந்து கொண்டு, இவர்கள் எனக்காக இருக்கணும், என் ஜனமாக இருக்கணும், இவர்களுக்கு நான் தேவனாக இருப்பேன். பார்வோன் இடத்துல அவ்வளவு அற்புதத்தை செய்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அருமையான திருச்சபையை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினுடைய மதிப்பு பெரியது. எதற்காக என் ஆண்டவனை ரட்சித்து இருக்கிறார்? விசேஷமாய் நடத்தும்படியாய். ரட்சிக்கப்பட்ட என் ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கார், ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கைக்கு நான் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு, கர்த்தருக்காய் செய்ய வேண்டிய காரியத்திற்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி வரும்னு தெரியாது. கடந்த வாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர், அவர்களுடைய துணைவியார் வெக்கேஷனுக்காக வெளிநாடு போயிருக்கிறாங்க. போன இடத்துலையே கர்த்தருடைய சமூகத்தை கடந்து போயிட்டாங்க. மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு பக்கம் போன மாதத்தில் என்னை நேசிக்கிற ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ரொம்ப அவ்வளவுதான் தேவன் அவரை மகிமையாக நடத்துவார், அவ்வளவு ஆலோசனை கொடுப்பார், பலனோடு இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கென்று ஊழியத்தை செய்தார். செவ்வாய்க்கிழமை தன்னுடைய துணை ஊழியரை வரவழைத்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறாரு. சரி போயிட்டு நாளைக்கு வாப்பா, அடுத்த வாரம் ஊழியங்களுக்கு வெளிநாடு போகணும் ஆயத்தப்படுத்துட்டு இருக்காரு. போய் படுத்திருக்காரு. அப்படியே தேவனுடைய சமூகத்தை கடந்து போய்விட்டார். ரட்சிப்பின் அனுபவம் என்னன்னா, எப்போ நம்முடைய ஓட்டத்தின் முடிவு வரும்னு தெரியாது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள், சுற்றி நடக்கிற காரியங்களை பாருங்க, எல்லா இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லி, அதன் மத்தியில் தேவன் நம்மை ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நாட்களில் அற்புதமாக விடுதலையாக்கி எல்லா வகையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தா ஆண்டவரை தேடாமல் போயிட்டாங்க. அப்போ செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாதவர்களையும் அவரை குறித்து விசாரிக்காமல் இருக்கிறவர்களை ஆண்டவர் விரும்புவதில்லை. இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம்ம சொல்றோம், ஆண்டவரை தேடி வந்திருக்கிற ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டரை தேடி வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்க தனியா சேலஞ்சை பார்க்க மாட்டீங்க, தனியா காரியத்தை சந்திக்க மாட்டீங்க. அப்பா உங்களோடு கூட இருக்கிறார். 18வது வசனம், செப்பனியா 1வது அதிகாரம் 18வது வசனம், கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. வெள்ளியும் பொன்னும் சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு உக்கிரத்தினால், தேவனுடைய பயங்கரமான நாள் இருக்கும். அன்றைக்கு வெள்ளியும் பொன்னும் சேர்த்து வைக்காது. ஆண்டவரை தேடுகிறவர்கள் தான் விடுதலை அடைவார்கள். செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள்,
மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோப நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்கள். இன்றைக்கு எல்லா நேரத்திலும் ஆண்டவரே உங்களை அதிகமாக தேடுறேன், மனத்தாழ்மையோடு இருக்கிறேன். அதுக்கு தான் ஆண்டவரே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்களை பார்க்கும்படியாக ஆலயத்துக்கு ஓடி வந்தார். இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த ஆராதனை நாளில் முதல் ப்ரையாரிட்டி ஆண்டு கொடுத்து வந்திருக்கிறீங்க பாருங்க. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் களிகூறும்படி சொல்லுகிறார். வசனம் 12-13 வாசித்து 14-15 வாசிக்கிறேன். செப்பனியா 3வது அதிகாரம் வசனம் 12-13 வாசிக்கலாம். செப்பனியா 3 வசனம் 12-13. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பாருங்க. ஆண்டுக்கென்று முதல் எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க. ஆண்டு மேல நம்பிக்கையா இருக்கிறோம். நம்மளை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கையா இருப்பார்கள். வசனம் 13. இஸ்ரவேலிலே மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்ளுவார்கள். ஆண்டவர் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கணும். நான் எந்த இடத்துல போனாலும் ஏசப்பா என் கூட வரணும், எனக்கு உதவி செய்யணும், என் வலது கரத்தை பிடித்து நடத்தணும். நான் எந்த பாதையில் போகணுமோ அப்பா என்னை நடத்தணும். எப்படி தெரியுங்களா இருக்கணும்? செப்பனியா 3:13 படி அவர்கள் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநியாயம் இருக்கக்கூடாது. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சகனாக அவரிடத்தில் அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. யாருடைய வாழ்க்கையில் நம்ம யாருக்கும் அநியாயம் நினைக்கல, பொய் பேசல, வஞ்சக நாவில்லை, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களோடு பழகுகிற நண்பர்களாக இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கிற கொலீக்ஸாக இருக்கலாம், இல்லை சொந்தங்களாக இருக்கலாம். நல்லா பாருங்க, யார் பொய் பேச ஆரம்பிக்கிறாங்களோ, முதல் சொன்ன காரியத்தை மாற்றி பேசுகிறார்களோ, அந்த பொய் பேசுகிறவர்கள் அநியாயம் செய்வாங்க. அவங்களுக்குள்ள வஞ்சக நாகு இருக்கும். அந்த இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். அந்த இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். சில பேர் வேதத்தை பிரசங்கித்து கொண்டே, வேத வசனங்களை வாசித்து கொண்டே தங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதை குறித்து செப்பனியா 3வது அதிகாரத்தில் வசனம் 4வது வசனத்தில் ஆண்டு சொல்றார். செப்பனியா 3:4. அதன் தீர்க்க தரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். ஒருவேளை வேதத்தின் வசனத்தை வாசிச்சுட்டு நான் பொய் சொல்றேன், யாருக்குமே தெரியல, அநியாயம் செய்கிறேன், வஞ்சக நாவு இருக்குது, ஆண்டு கூட இருக்க மாட்டார். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்குற நாம தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு அநியாயம் செய்யறதில்லை, உண்மையை பேசுகிறோம், தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நம்மளை பார்த்து மனமகிழ்ச்சியோடு எப்படி நம்மளோட கூட இருக்கிற ஆண்டவர் சொல்றார். எல்லாரும் இந்த செப்பனியா 3வது அதிகாரம் வசனம் 14-15 எல்லாரும் என்னோடு இணைந்து வாசிங்க. செப்பனியா 3:14-15. சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், எங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், நாங்கள் தீங்கை காணாதிருப்போம். The Lord has taken away the judgments against you. He has cleared away your enemies. The King of Israel, the Lord is in your midst. You shall never again fear evil. இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டுடைய வார்த்தையை இந்த நாளில் ஆசீர்வாதமாய் பெற்று செல்றீங்க, வாக்காய் பெற்று செல்றீங்க. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உங்க மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். எந்த தீங்கு நீங்க பார்க்க மாட்டீங்க, எந்த தீங்கு உங்களை அணுகாது, எந்த நஷ்டமும் உங்களை அணுகாது, எதுவும் அணுகாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வார். காரணம், அவர் எங்க மத்தியில் இருக்கிறீங்க ஆண்டவர். இன்றைக்கு நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுறாரு, ஒவ்வொருவரோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். சில வேளைகளில் அதை நம்ம கான்ஷியஸாக அதற்காக நேரத்தை கொடுத்து நம்ம ஜெபிக்கிற வேளையில், வீட்டில் ஜெபிக்கிறீங்க,
நேரம் எடுத்து ஜெபிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, வேதத்தின் சில பகுதிகளை வாசிக்கிறீங்க, அந்த பகுதியை விட்டு உங்களால் கடந்து போக முடியல. ஏனோ தெரியல, அந்த பகுதியை வாசிக்கிற பொழுது உங்கள் கண்ணில் கண்ணீர் வருது. ஏதோ ஒரு பகுதியை வாசிக்கிறீங்க, ஒரு இருதயத்தில் ஒரு தேவ பயத்தோடு, தேவ நடுக்கத்தோடு, இன்னும் இந்த வசனத்தின்படி நான் இருக்கணும். அப்போ என்ன தெரியுங்க நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் நம்மளோட வாசம் பண்றாருங்க. நம் தேவன் நம் நடுவில் வாசம் பண்றார். நான் உங்க நடுவில் இருப்பேன்னு சொன்னவர். செப்பனியா 3:15 படி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்னு சொன்னவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அநேக இடத்துல எப்படி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எப்படி என்னை நடத்துகிறார், எப்படி அந்த காரியத்தை அறிந்து கொள்வது? நம் நடுவிலே வாசம் பண்ணும் தேவன். வேகமாய் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 6 verse 16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றோம், ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து சாப்பிட்றோம், அந்த இடத்துல அப்பா நம்ம மத்தியில் இருக்கிறார். பாஸ்டர் இருக்காரா? பாஸ்டர் கண்டிப்பாக இருக்கார். இது சரியில்லை, அது சரியில்லை, ஏதாவது சமையலை சொன்னீங்கன்னா அப்பா பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறார். சாப்பிடும்போது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் ஆண்டு சந்தோஷப்பட்டு நம்ம மத்தியில் இருக்கார், உலாவுகிற தேவன். ஏனென்றால் தன்னுடைய ஜனத்தை பிரித்தெடுத்து அவர்களை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தோடனே ஆண்டவர் யாத்ராகம் 25:8-9 சொன்னார். எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 8 and 9, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அவர் நம் மத்தியில் உலாவ விரும்புகிறார். பாஸ்டர் ஆண்டவர் எதுக்கு என்னை ரட்சித்தார்? பாஸ்டர் உங்களோட பேசும்படியா, உங்களோடு உறவாடும்படியா. நம்ம நிறைய நேரம் நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டார், நித்திய ஜீவனுக்காக எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கார். நித்திய ஜீவன், எஸ், இட் இஸ் அஷ்யூர்ட். ஆனால் எதற்காக ஆண்டவனை தெரிந்து கொண்டார்னா என்னோட பேசும்படியா, ஹல்லேலூயா, என்னோட வாசம் பண்ணும்படியா, என்னோடு உலாவும்படியா. அப்பா சொல்றாரு பாருங்க, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நம்மளோடு இருக்க விரும்புகிறார். இன்னைக்கு குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் சூழ்நிலை அப்படி உருவாக்கணும். தாய் தகப்பன் குடும்பத்தில் சூழ்நிலை எப்படி வச்சுக்கணும்னா, திடீரென்று ஏதோ சில காரியங்கள் குடும்பத்தில் எல்லா நேரத்திலையும் சமாதானத்தின் நதி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில வேளை தென்றல் இருக்கும், சில வேளை புயல் இருக்கும். ஆனால் எவ்வளவு சீக்கிரம் அந்த காரியங்களை சரிப்படுத்த முடியுமோ சரிப்படுத்திட்டு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது குடும்பத்தின் மத்தியில் சம்பாஷணை எப்படி தெரியுங்களா இருக்கணும்? ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறார், ஏசப்பா அந்த காரியத்தை கேட்குறார், நம்மளோட தான் ஏசப்பா இருக்கார். அப்படி சொல்லி சொல்லி குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்க என்ன ஆகும்? அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, வெளி இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போகும்போது ஏசப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கார். தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரிக்ட்டு கண்டிப்பு ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அப்பாவுடைய கிருபையில் அந்த பிரசன்னத்தில் ஆண்டவரே எப்பொழுது நீங்கள் இருக்கிறீங்க பார்க்குறீங்க, அந்த அன்பில் கொண்டு வந்து பாருங்க. பிள்ளைகள் வளர வளர தேவ பயத்தில் வளருவாங்க. நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். நீங்கள் போகிற இடத்துல எல்லாம், ஆஃபீஸில் போகிற இடத்துல எல்லாம் அப்பா உங்களோடு இருக்கிறார், உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். நான் இந்த தேசத்திலிருந்து வேலை மாதிரி பாத்தம் தேசத்துக்கு போனேன். அந்த இடத்துல போய் நிறையா காரியங்களை கரெக்ட் பண்ண வேண்டியது, வேலை இடத்துல கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக இருந்து பண்ணினேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வேலையில் போகிறோம், ஒரு அசைன்மெண்ட்டை ஆண்டர் கொடுக்குறோம், யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். அந்த இடத்துல போய் அவர்களுக்கு இருந்துட்டு பயந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த தேசத்துலேருந்து வர்றீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இடத்துல எனக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் மறைமுகமாக பண்ணப்பட்டது. அப்போ தெரியல, ஒரு நேரம் வரும் பொழுது தெரிந்தது. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். சில காரியங்கள் வைத்தனால சில மனிதர்களை இங்கிருந்து அப்புறம் உங்களோட கூட இருப்பார்,
உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்ருவின் வல்லமைகள் ஆண்டவர் முறியடிப்பார். ஏன்னா அவர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறார். தயவு செய்து வேலை இடத்துல ஒரு காரியத்தில் பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒரு வேலை இடத்துக்கு புதுசாக போறீங்க, ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறீங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும், உம்முடைய பலன் என்னோடு இருக்கட்டும் சொல்லி சொல்லி போகிற பொழுது நம்மோடு வாசம் பண்ணுகிற தெய்வம் எல்லாவற்றையும் மகிமையை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களோடு வாசம் பண்ணுகிறார், மோசேயோடு இருக்கிறார், ஜனங்களோடு நடந்து வருகிறார். மோசேக்கு விரோதமா பேசுறாங்க, ஒரு நேரம் வருது அவர்களோடு வாசம் பண்ணுகிற ஆண்டவர் பேசுறார். பாருங்க, என்னாகமம் 12வது அதிகாரம் வசனம் 1-2, புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 12 verse 1 and 2. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டு அவர் பேசவில்லை என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆண்டவர் பக்கத்திலே இருக்கிறார், கேட்கிறாரு, எல்லாவற்றையும் கேட்கிறார். யோசுவாவும் காலேபும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, அந்த எகிப்து இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக சொல்றாங்க, நம்ம இந்த இடத்துல போய் ஜெயிச்சுக்கலாம். 10 பேர் சொல்றாங்க முடியாது, நம்ம போக முடியாது, துர்ச்செய்தி பரப்பிட்டாங்க. இவங்க 2 பேர் வேறே ஆவியுடையவர்கள், அவங்க சொல்றாங்க நம்ம போய் ஜெயிச்சுக்கலாம். இவங்க கல் எடுத்து அடிய போறாங்க. உடனே ஆண்டவர் எழும்புகிறார். ஏன்னா நம்மளோடு வாசம் பண்ணுகிற தெய்வம். என்னாகமம் 14வது அதிகாரம் 8வது வசனம், புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 8. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு நமக்கு கொண்டு போவார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்திலே ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கார். பாருங்க, அவங்க 2 பேத்துக்கு தெரியுது யாரு வேறே ஆவி உடையவர்களா இருக்கிறார்களோ, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். போயிட்டு வந்த 10 பேர் எங்கே? மெஜாரிட்டியை பார்க்காதீங்க. சில வேளைகள் நம்ம என்ன செய்யறோம்னா, நிறைய இடத்துல மெஜாரிட்டி என்ன சொல்றாங்க, எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடுறேன். இல்லை, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? வேறே ஆவியுடையவர்கள் அவர் சொல்றாங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கார், பயப்படாதீங்க. 10வது வசனம், அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லோரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிற தெய்வம் அவர்களுக்காக எழும்பினார். இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மளோட வாசம் பண்றாருங்க. அதே ஆண்டவர் நம்மளோட வாசம் பண்றார். நீங்க வேலைக்கு போற இடத்துல நீங்க கஷ்டம் நினைக்கிறீங்க பாருங்க, எந்த சூழ்நிலை ரொம்ப சிரமம் நினைக்கிறீங்களே, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்காக எழும்புவார். நீங்க தெரியும் என்னோடு இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், என்னை நடத்துவீங்க ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு பிறகு ஆண்டவரே யோசேப்புக்கும் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் நீங்க எழும்புனீங்க ஆண்டவரே, அவங்க மத்தியில் எழுந்துருனீங்க ஆண்டவரே, மோசேக்காக எழுந்துருனீங்க ஆண்டவரே. ஏன் இடத்துல நீங்க எழுந்தருளுன்னு சொல்லி ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறவர், நம்ம மத்தியில் ஆண்டவர் பெரியவரா இருக்கிறாருங்க. புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 12 verse 6, ஏசாயா 12:6, சீயோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவரா இருக்கிறார். வலது கரத்தை இறுதியில் சொல்லுங்க, ஆண்டவர் என் மத்தியில பெரியவரா இருக்கிறார். He is great. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நிறைய நேரத்தில் நம்மளை கீழே தட்ட பார்க்குறாங்க பாருங்க, எல்லாம் சேர்ந்துட்டு சில வேளை குழுவா சேர்ந்துட்டு நம்மளை கீழே இறக்கணும்னு பார்க்குறாங்க பாருங்க. ஒரு வேளை உங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கம் இருக்குன்னு சொல்லுங்க, என் நடுவில் இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் பெரிய. ஏசாயா 12:6 படி நீ சத்தமிட்டு கம்பீரி, சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் நடுவில் பெரியவரா இருக்கிறார். நாங்க போடுற திட்டத்தின் நடுவில் என் ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். எங்க ரெகபோத் ஊழியத்தின் மத்தியில கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். எங்கள் குடும்பங்கள் மத்தியில என் தேவன் பெரியவரா இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி பாஸ்டர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வாரா? Book of Psalms 147 verse 2-5, சங்கீதம் 147 வசனம் 2-5 வரை. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். என் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் என்னோட வாசம் பண்ணுகிறார். என்ன செய்கிறார்? எந்த இடத்துல நான் வழி விலகி போகிறேனோ, எந்த இடத்துல ஒரு மாற்றம் கடந்து வருதோ அந்த மாற்றத்தை கொடுக்கும்படியா, இந்த மாறுதலை கொடுக்கும்படியா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்பா என் கூட நடந்து வருகிறார். எந்த இடத்துல நம்மளை தனியா விடுறதில்லை. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார்.
எந்த இடத்துல நீங்க கட்டப்படணுமோ, எந்த இடத்துல உருவாக்கப்படணுமோ என் ஆண்டவர் உருவாக்குகிறார். இதை செய்கிற ஆண்டவர். வசனம் 2-3 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் நமக்காக உலக பிரகாரமாக என்ன காரியங்களை செய்யணுமோ, எப்படி நம்மளை உருவாக்கணுமோ, பலப்படுத்தணுமோ ஆண்டவர் உருவாக்குவார். அதே போல 4வது வசனம், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். இது அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவரை நமக்கு காண்பிக்கிறது. அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறார். எல்லா காரியத்தை செய்ய பெரியவராய் என்னோடு கூட இருக்கிறார். நம்மளோடு தான் இருக்கார், நம்மளோடவே கூட இருக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகிறோம், நம்மளோட கூட வந்து கவலைப்படாதம்மா, நான் கூட இருக்கிற பலப்படுத்துகிறார். பாஸ்டர், என்ன இப்படி ஆண்டவர் பலப்படுத்துறது இல்லையே. கொஞ்ச நேரம் ஏதாவது இடத்துல நாராதனை உங்களை பலப்படுத்தி இருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த வருகிற வாரத்தில் ஏதோ இடத்துல போகிறீங்க, தனியாக இருக்கிறீங்க, வேலை இடத்துல இருக்கிறீங்க, ஏதாவது காரியத்தை செய்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொல்லுகிறபடி ஆண்டவரே என்னோட வாசம் பண்ணுறீங்க, என்னோட உலாவும்படியாக இருக்கிறீங்க, என்னோட பேசுங்க. நீங்கள் கேட்டால் உங்களோட பேசுவாருங்க, உங்களை பலப்படுத்துவாருங்க. ட்ரை இட் அவுட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, பேசுங்க, அப்பாவோடு பேசுங்க. காரணம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. எல்லாரும் சத்தம் ஒரு விஷயம் வசனம் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. எனக்கு என் அறிவுக்கு எட்டில. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒன்றும் புடப்படல. ஆண்டவரே, எப்படி முடிய போகுது இந்த காரியம், எந்த டைரக்ஷனில் போக போகுது, நாளைக்கு இது வருகிற நாட்கள் எப்படி மூவ் பண்ண போகிறாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வருது. இது நாள் வரைக்கும் நான் இப்படி தான் போகுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. தெரியலையே ஆண்டவரே, என்ன நடக்கும்னு தெரியலையே. நான் ஒன்று நினச்சி ஆரம்பித்தேன், ஆனால் அது வேற மாதிரி போயிட்டு இருக்குது. என்ன நடக்கும்? நீங்கள் சொல்லணும், என் ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. நீங்கள் நினைக்கிறபடி எந்த காரியமும் உங்களுக்கு லாஸாவோ இல்லை உங்களுக்கு எதிர்ப்பாவோ போகவே போகாது. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் நன்மைக்காய் மாற்றி கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீங்கள் நடுவில் இருக்கும்போது நீங்கள் விட்டுருவீங்களா ஆண்டவரே? நீங்கள் என்னோடு இருக்கும்போது என்னை விட்டுருவீங்களா ஆண்டவரே? எல்லாம் எனக்கு சாதகமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம், எல்லாம் எனக்கு நேர்த்தியாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு ஜெயமாய் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். அது சொல்ல சொல்ல உங்க கரத்தில் இருக்கிற காரியத்தை அப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. தயவு செய்து எந்த ஒரு காரியத்தை உங்க கரத்தில் வச்சுக்காதீங்க. இன்னைக்கு நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க, இது என்ன விதமா முடிய போகுதோ, இது எப்படி டேர்ன் ஆக போகுதோ, இல்லை எனக்கு சாதகமாக வரப்போகுதா, எந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, எந்த இடத்துல காரியங்கள் மாறவே மாறாது, உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, வருகிற நாட்களில் சங்கீதம் 147 5வது வசனத்தை நீங்கள் ரொம்ப சொல்லாட்டியோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் கேள்வி வருதோ, இந்த வசனத்தை மட்டும் தயவு செய்து சொல்லுங்க. என் ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராக இருக்க. ஹல்லேலூயா. என்னோடு வாசம் பண்ணுகிற எனக்குள் இருக்கிற பெரியவர், அவருடைய அறிவு அளவில்லாத, அறிவு கெட்டாத காரியங்களை செய்கிறவர், அறிவு கெட்டாத காரியங்களை செய்கிறவர். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஆலயத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எனக்கா இந்த உயர்வு, எனக்கா இந்த மேன்மை, எனக்கா இந்த காரியங்களை கொடுத்தார் என்று சொல்லி அநேக சாட்சிகளை கர்த்தர் நமக்கென்று உருவாக்கி கொண்டு இருக்கார். உங்க வாழ்க்கையில் உருவாக்குவார். நீங்க சொல்லுங்க, அவருடைய அறிவு அளவில்லாதது. ஒரு முறை 5000 பேர் ஆண்டவரை தேடி வர்றாங்க. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 6, யோவான் 6வது அதிகாரத்தில் அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிற யோவான் 6:5 இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். 6வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஆண்டருக்கு தெரியும் என்ன பண்ண போறாருன்னு தெரியும். இன்னைக்கு நீங்க யோசிச்சுக்கிறீங்க பாருங்க, இந்த காரியம் எப்படி டேர்ன் ஆக போகுது, இது எப்படி மாறப்போகுது, கர்த்தர் எனக்கு எப்படி மாற்றி கொடுக்க போறார், இதுல மாற்றம் எப்படி வரப்போகுது நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, உங்ககிட்ட இருக்கிறத அவர் கரத்தில் கொடுங்க. உங்க கரத்தில் இருக்கிறத அவர் கரத்தில் போகணும். பாண்டர் கேட்கும்போது சொல்கிறாங்க, அங்கே 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது. அது எப்போ அவர் கரத்துக்கு போகுதோ
அந்த பெருக்கத்தின் வல்லமை ஆண்டவர் பெருக்கத்தை செய்கிறார். இன்றைக்கு சில காரியங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு, இது நடக்கல, இந்த காரியம் நடக்கல, இதுல ஒரு பெருக்கத்தை நான் பார்க்க முடியல, ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, ஆண்டவரே இது எப்போ மாறும், என்ன நடக்கும், எனக்கு இது முடியாது போல, எனக்கு இது நடக்காது போல. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாயிருக்கிறார். உங்களுக்கு இந்த வேலை இடத்துல இல்லை உங்கள் குடும்பத்தினுடைய பலத்தில், உங்களுக்கு இருக்கிற ஃபைனான்ஸ் கெப்பாசிட்டியில், இல்லை உங்களுக்கு இருக்கிற சாமர்த்தியத்தில் முடியலின்னு யாராவது சொல்லியிருக்கலாம். இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி போல இருக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் டு இம்பாசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குதோ, எதெல்லாம் நான் அடைவதற்கு சாத்தியமே இல்லை, நான் எதிர்பார்க்கறதுக்கு என் பக்கத்திலேயே இல்லை, தைரியமாக சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாக இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஹல்லேலூயா. ஆண்டு இந்த தேசத்தில் பல இடங்களில் வேலையில் கொண்டு போனப்போ அதற்கேற்ற தகுதி, அதற்கேற்ற காரியங்கள் எல்லாவற்றை காட்டிலும் தேவ கிருபை இருந்ததுனால தேவன் பலப்படுத்தினார். அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், தேவனுடைய கிருபையின் கரத்தில் நம்மை முழுக்க முழுக்க ஒப்பு கொடுத்தா தேவன் நம்ம அறிவு கெட்டாத காரியங்களை செய்வார். வலது கருத்தை உரிச்சு சொல்லுங்க, என் அறிவு கெட்டாத காரியத்தை என் வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போறீங்க. ஸ்தோத்திரம். அறிவு கெட்டாத காரியங்களை செய்ய போறீங்க. காரணம் அவருடைய அறிவு அளவில்லாதது. அவங்களுக்கு தெரியல. பாருங்க, அந்த சீஷர்கள் என்னாச்சு, ஆண்டவர் அந்த அற்புதம் செய்கிறதுக்கு கருவிகளாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து கொடு. என்ன பண்ண போறாரோ பாருங்க, ஆண்டவர் படிப்படியாக பயன்படுத்துவார். முதல் கானாவூர் கல்யாணத்தில் அந்த அற்புதம் நடக்கிற பொழுது கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட அந்த ஜாடியில், கச்சாடியில் தண்ணிகளை ஊற்றுங்க, அதை எடுத்துக்கொண்டு கொடுங்க. தண்ணீர் திராட்சசமாக மாறினது. they saw the miracle, அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனால் அடுத்த முன்னேற்றம், அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வாங்குறாங்க. அவங்க கரத்தில் தான் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த அற்புதத்தை நடக்க ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எவ்வளவு நாட்கள் நீங்கள் சாட்சியை நடந்ததை கேட்டிருக்கலாம், ஒருவேளை பார்த்து இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த சாட்சியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த பெருக்கத்தின் வல்லமையை கொண்டு வர்றார். இதே சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை போய் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து அவர் கரத்தில் கொடுக்குறாங்க. அவர் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிற பொழுது அது 1000 பேர். அவங்க அறிவு கெட்டாதது. இன்னைக்கு சில காரியங்கள் நம்மளுக்கு புரியாது. நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம், என் ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவராக இருக்கார், அவருடைய அறிவு அளவில்லாது, என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இது நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கிற கலக்கம், பயம், திகில் இது எல்லாம் மாறிப்போகும், இதெல்லாம் விலகி போகும். பெரிய காரியங்கள் தயவு செய்து எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாதீங்க. எனக்கு இது முடியுமா முடியாதான்னு யோசிக்காதீங்க. ஒருவேளை வருகிற நாட்களில் உங்களை பார்த்து வேலை இடத்துல புதிய அசைன்மெண்ட்டை கொடுத்து, ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை கொடுத்து இதை பண்ண சொல்லலான்னு கேட்குற பொழுது நான் யோசித்து சொல்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. மேபி வருகிற நாட்கள் இட் மேபி ப்ரொஃபட்டிக் வேர்ட் ஃபார் சம் ஆஃப் யூ. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒரு சிலருக்கு இது ப்ரொஃபட்டிக் வேர்டாக இருக்கலாம். உங்கள் கரத்தில் இந்த காரியத்தை கொடுக்குற, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுகிற பொழுது நான் யோசிச்சு செய்கிறேன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லணும், நான் சத்தமிட்டு கம்பீரிக்க போகிறேன், இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் நடுவில் பெரியவராக இருக்கிறார், என் ஆண்டவர் பெரியவர் மகாபலமுள்ளவர், அவருடைய அறிவு அளவில்லாத. இந்த வசனத்தை மனசில் வச்சுக்குங்க. ஒரு பெரிய காரியங்கள் வருகிற பொழுது ஓகே நான் செய்கிறேன்னு சொல்லி take the first step. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்க மத்தியில உலாவுகிற ஆண்டவர் உங்க மூலமா ஆண்டவர் மகிமைப்பட போறார். ஹல்லேலூயா. எதற்காக என்ன பயன்படுத்தணும், எதற்காக இந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், எம் மூலமா அவர் மகிமைப்படுகிறார். நம்ம எந்த இடத்துல எல்லாம் கூடுகிறோமோ நம்ம மத்தியில் உலாவுகிற தெய்வம். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். எதற்காக பாஸ்டர் நம்ம ஜெபத்து கூடுறோம், எதற்காக ஆராதனை கூடுறோம், நம்ம எப்பொழுதெல்லாம் கூடுகிறோமோ அந்த கூடுகையின் மத்தியில் என் ஆண்டவர் கடந்து வருகிறார். எதற்காக நிறைய இப்போ அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிக்கிறோம் பாருங்க. கடந்த வெள்ளிக்கிழமை ஹவுஸ் சர்ச், ஈஸ்வரில் ஹவுஸ் சர்ச் நடத்தணும். அந்த ஹவுஸ் சர்ச்சில் ஆண்டவரை அறியாத ஜனங்களை தொட தேவன் கிருபை கொடுத்தார். அந்த கூடுகையின் மத்தியில் கடந்து வந்தார். அவர்களை ஆறுதல் படுத்தும்படியா, பலப்படுத்தும்படியா தேவன் கடந்து வந்தார். இன்னும் வருகிற நாட்கள் அநேக இடத்துல அந்த முயற்சிகளை ஏறெடுக்க போறோம். எதற்காக இந்த கூடுகை, எதற்காக காரியம், நம்ம எந்த இடத்துல கூடுனாலும் அவர் கடந்து வராருங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை ஆண்டவர் கடந்து வருகிறார்.
எதற்கு சிறப்பு ஜெபங்கள், எதற்கு காரியங்கள், எந்த இடத்துல அதற்காகத்தான் நம்ம உற்சாகப்படுத்துகிறோம். எப்பொழுதெல்லாம் முடியுமோ மாற்றத்தின் நேரம் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம், மாதத்தில் ஒரு நாள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறது கடந்த மாதத்தில் ஜெபித்த அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷித்த அபிஷேகம். அநேகர் எல்லாரும் ஜெபிக்கிற பொழுது ஸ்டாப் பண்ண முடியல, நேரம் பாராய் போயிடுச்சு. ஒரே ஒரு முறை நான் டைம் அதிகமானாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். ஏன்னா அவர் இறங்கி வருகிறார். அதனால எந்த நேரத்திலையும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாரோ, ஜெபங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுக்கிறாரோ, கூடுகையின் மத்தியில் அவர் கடந்து வராருங்க. யாத்திராகம் 20வது அதிகாரம் வசனம் 22, 24, எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 22 to 24, அதில் 24வது வசனத்தை வாசிக்கிறேன், இல்லாட்டி 22லிருந்து வேகமாக வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள். முதல் முறையாக ஆண்டவர் பேசினார். அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களை உண்டாக்க வேண்டாம், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலி சமாதான பலியாக செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுக்குத்தான் நம்ம சொல்றது சபை கூடி வருகிற பொழுது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை நான் சபையாய் கூடி தேவனை ஆராதிக்கிறோம். மற்ற நாட்கள் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அந்த ஜெபங்களை நீங்கள் கலந்து கொள்ளுகிற பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பெரிய கிருபையாக இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு பெரிதான கிருபையாக இருக்கும். எந்த கூடுகையாக இருந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் கடந்து வருகிறார். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்துக்கார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன். அதனால ஆர்வமாக இருங்க, வாஞ்சியாக இருங்க. எந்த நேரத்திலெல்லாம் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய கூடுகையில் நான் கலந்து கொள்ள முடியாது. ஆலயத்தில் மட்டும் இல்லை, வெளியில் கூட்டங்கள் வைக்கிறோம், ஹவுஸ் மீட்டிங்ஸ் வைக்கிறோம், இன்னும் வருகிற நாள் அவுட்ரீச்சுக்காக ஜெபிக்கும்படியாக காரியங்கள் வைப்போம். என்ன ஜெப கூடுகையாக இருந்தாலும் என்னை அர்ப்பணிப்பாண்டவரே. எந்த காரியமாக இருந்தாலும் பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்தின் நடைப்புக்காக பவுலும் பர்னபாவும் பொறுமையாக காத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு நேரம் ஆலயத்தில் கூடி அவங்க ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தேவனுடைய அழைப்பு வெளிப்படுகிறது. நிறைய நேரம் இந்த ஜெபங்களில் தேவ சமூகத்தில் நான் கூடுகையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த ஜெபத்தில் அர்ப்பணிக்க உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வருவார். அதான் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும், விடுதலை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், விசேஷமாய் கர்த்தருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் என்னால் அந்த கூடுகையில் கடந்து வர முடியுமோ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற பொழுதெல்லாம் மாற்றத்தின் நேரம் ஜெபத்தில், மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையில் நம்ம ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தில் மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் முதல் நாளை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து தேவனுடைய வாக்கை பெற்று ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் பிரயாசப்படுங்க. அதான் ஆண்டு சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய ஆலயத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த மகள் நிறைமாத கர்ப்பிணி, எப்பொழுது வேண்டுமானாலும் பிள்ளையை பெற்றெடுக்கலாம். அந்த அதிகாலை ஜெபத்துக்கு 2வது மாதம் 5வது மாதம் வர்றது ஓகே, 9 மாதங்கள் முடிந்தும் அவர்களுக்கும் ஆண்டுக்கு இருந்த ஒரு கமிட்மெண்ட் வந்தாங்க. அந்த மகள் பெற்றெடுக்கிற பொழுது ஆலயத்துக்கு வருகிற நாள் புறப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த புறப்பட்டு கொண்டு இருக்கிற நாளில் 7 மணிக்கு உடனே அவங்க டெலிவரி பெயின் வந்து புறப்பட்டு போய் 8:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. 8:50க்கு பிள்ளை டெலிவர்டு. ஹல்லேலூயா. வைராக்கியம், தேவனுக்கு என்று வைராக்கியம் விடுங்க. ஆண்டவரே, எந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு சிலருக்கு வேலையினுடைய காரியங்களுக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்கள் கூடைக்கு கடந்து வரும்ப்பா. பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். ஏன்னா நம்ம மத்தியில் உலாவுகிற தெய்வம், நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். கடைசியாய் ஜீவ தண்ணீரில் நடுவில் இருக்கும் தேவன். இந்த ஆண்டவரை, இந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவரை ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கணும். கொஞ்ச நேரம் அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க போறேன். ஜீவ தண்ணீரில் நடுவில் இருக்கும் தேவன். சங்கீதம் 46 வசனம் 1லிருந்து 5 வரை வாசிக்கலாம். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 46 verse 1 to 5 வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நாம் பயப்படோம். யாருனால இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்ல முடியும்? என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். கடந்த நாட்கள் ஒரு சாட்சியை கேட்டேன். ஈரான் தேசத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் நம்ம மத்தியில் போன வாரத்தில் வந்து கடந்து சில காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அதில் அவங்க சொன்ன காரியம் எந்த அளவுக்கு பாருங்க, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மட்டும் பயப்பட மாட்டேன். அந்த லாஸ்ட் வீக் அந்த பாம் பிளாஸ்ட் நடந்துட்டு இருக்குது. ஈரான்லேருந்து கடந்து போகிறாங்க விசுவாசிகள். கடந்து போகிற பொழுது சந்தோஷமாக ஆண்டோடைய ஆராதனை பாடலை போட்டுட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல கடந்து போகிற ஒரு சில குடும்பத்தார் ரொம்ப திகிலோடு பயத்தோடு இருக்கிறாங்க. அவங்க பேக்ரவுண்டில் இப்போ நம்ம மீட்டிங்லாம் வைக்கிற மாதிரி ஸ்க்ரீன் இல்லை, பேக்ரவுண்டில் லைவ் பாம் போயிட்டுருக்குது. அதன் மத்தியில் ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லி 2 மணி நேரத்தில் அந்த குடும்பம் நடந்து போகும்போது ஆண்டரை ஏற்றுக்கிட்டாங்க. ஜனங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற அந்த சாட்சிகளெல்லாம் கேட்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமான ஒரு தேசத்தில் வைத்திருக்கார். இன்னும் தேவனுக்காய் வைராக்கியமாக காரியங்களை செய்கிறோங்கிற அந்த பலம் நம்மளுக்குள்ள வரும். அந்த சூழ்நிலையில் எப்படி பயப்படாமல் இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்மளுக்கு வேலையில் ஒரு சின்ன மாற்றம் வந்துடுது. திடீர்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஒரு காரியம் வந்துடுது. நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கல, அசைஞ்சு போயிடுறோமே. இங்கே சொல்கிறாங்க, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். யார் பயப்பட மாட்டாங்க? யார் இப்படி பயப்பட மாட்டாங்க? யார் தைரியமாக இருப்பாங்கன்னா ஒரே ஒரு ரகசியத்தை அறிந்தவங்க. அந்த ரகசியம் வசனம் 4:5 இருக்குது. சங்கீதம் 46 Psalms 46 வசனம் 4:5 அந்த ரகசியம் இருக்கு. வாசிங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த வசனம் 4:5 நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஜீவ தண்ணீரின் நடுவில், அந்த ஜீவ தண்ணீரின் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். தேவனுடைய நகரத்தை அந்த ஜீவ நதி சந்தோஷிப்பிக்கிறது. அந்த ஆண்டவர் என் மத்தியில் இருக்கிறார், என் மத்தியில் உலாவுகிறார், எங்க மத்தியில் இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் என் வாழ்க்கையில கடந்து வருகிற பொழுது, சங்கீதம் 46 சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஜீவ தண்ணீர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும், என் சரீரத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் நிரப்பட்டுன்னு சொல்லி, ஜீவ தண்ணீரே ஆவியானவரை என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஜீவ தண்ணீர் என்னை சந்திக்கட்டும். அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீரின் மத்தியில் இருக்கிற தேவன் என்னை சந்திக்கட்டும்னு சொல்லி இன்னும் என்னை நிரப்புங்க. அந்த ஜீவ தண்ணீருடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் இருக்கணும், என் சரீரத்தில் இருக்கணும், என் வேலையில் இருக்கணும். கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, மகிமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏனென்றால் அந்த நதி தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த நதி ஜீவ நதி, பரலோகத்தில் இருக்கிற அந்த நதி. அதுதான் வெளிப்படுத்தினல் 22வது அதிகாரத்தில் அந்த நதியை குறித்து வாசிக்கிறோம். வெளிப்படுத்தினல் 22 Revelation chapter 22. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். தொடர்ந்து நீங்கள் அதை வாசிக்கிற பொழுது, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்க. அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானைகள். இதே ஜீவ தண்ணீர் தான், அந்த ஜீவ நதி தான் பரலோகத்திலிருந்து நம்மை நிறைக்க, நம்மளை பலப்படுத்த, நம்மளை எல்லா வகையில் வாழ வைக்க போதுமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவரை மறந்து போனாங்க. உங்கள் தனி ஜபத்தில், உங்களுடைய காரியத்தில் ஜீவ தண்ணீருக்கு, அந்த ஆவியானவருக்கு உங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். ஏனென்றால் அந்த ஜீவ தண்ணீரை நம்ம மறந்துட்டோம்னா அதன் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் என்னை தொடணும், அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவரை தொடணும். ஏனென்றால் எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்தில், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள்,
தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ தண்ணீராகிய ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு ஒரு சில இடத்துல குறைவு இருக்குது, ஒரு சில இடத்துல வறட்சி இருக்குது, ஒரு சில இடத்துல நான் நினைச்ச காரியம் நடக்கல. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று பொங்கி வரும்படியாய் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கிற பொழுது அந்த நதியின் மத்தியில் இருக்கிற தேவன் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில், எங்கள் நடுவில் இருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார், எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். எங்கள் மத்தியில் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். நாங்கள் கூடுகிற பொழுது எங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். ஜீவ தண்ணீரின் மத்தியில் கடந்து வருகிற தேவன். எந்த இடத்துல இன்னைக்கு ஒரு மாற்றம் வரணும், எந்த இடத்துல ஒரு டெலிவரன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ சொல்லுங்க. அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவர் எங்களை நிரப்பட்டு ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டு ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பி நடத்துகிறக்காய் நன்றி. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற வேலை ஸ்தலங்கள்ல, எங்க தொழில்ல, நாங்க பிரயாணம் பண்ணுகிற இடங்களில் நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. நீங்க வாசம் பண்ணணும் ஆண்டவரே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில் அப்பா வாசம் செய்கிறாரா? நம்மளோடு வாசம் செய்கிறாரா? நம்ம குடும்பத்தை, நம்ம வீட்டை அந்த அளவுக்கு ஏற்றபடி நம்ம ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோமா? தேவ சமூகத்தில் அவர் வாசம் பண்ணும்படியா நம்ம ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோமா? இல்ல தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் நம்ம வீட்டில் அவர் வாசம் பண்ண மாட்டாருங்க. அவர் நம்மோட வாசம் செய்யணும். வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஊரோட ஒத்து போறேன்னு சொல்லி தயவு செய்து வேறே ஆவி உடையவர்களா இருக்கிற நாம எல்லாரோட ஒத்து போக கூடாது. ஏன்னா அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற தெய்வம். 10 பேர் ஏதோ ஒரு வழியில போறாங்க, 10 பேர் ஏதோ ஒரு காரியத்தை பேசுறாங்க, ஆனால் வேறே ஆவி உடையவர்களாக யோசுவாவும் காலேபும் தனியா நிக்கிறாங்க. வேறே ஆவி உடையவர்கள் எல்லா இடத்துல தனியா நிற்பாங்க. நீங்க தனியா நின்னாலும் உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளுவார், நம்ம மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாது இருப்பார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அப்பா என் மத்தியில் இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார். நாங்க தீங்க காண மாட்டோம், நாங்க தீங்க காண மாட்டோம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவராய் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார். நான் அந்த ஜெப கூடுகையில் இந்த நாள்ல இருந்து ஆராதனை சரி, என்னால முடிஞ்ச எல்லா ஜெப கூடுகையில் கடந்து வருவேன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. எந்த ஒரு ஜெபமா இருந்தாலும் என்னால முடிந்த அளவு உங்க ஜெபத்தில் கலந்து கொள்ளு ஆண்டவரே. உங்க சமூகத்தில் காத்திருப்பாண்டவரே. அவர் சமூகத்தில் காத்திருப்பதில் ஒரு பேரானந்தம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு. இந்த 6வது மாதம், அடுத்த வாரத்தோடு 6வது மாதத்தை முடித்து 7வது மாதத்துக்குள்ள கடந்து போக போறோம். 6வது மாதத்தின் ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கணுங்க. இந்த 6வது மாதத்தில் உங்க மேல கடந்து வர வேண்டிய கிருபை கடந்து வரணும். இந்த மாதத்தில் கடந்து வர பேலன் உங்களை நிரப்பணும். உங்க சத்துவம் உங்களை நிரப்பணும். நீங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு பரலோகம் முடிவு பண்ணியிருக்குதோ இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஒவ்வொன்றில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்க சொல்லுங்க. ஒரு நதி உண்டு, அந்த நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையோ உன்னதமானவர் வாசம் பண்ண ஸ்தலத்தையோ சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அதே ஆண்டவர் எங்க மத்தியில் இருக்கிறார். பரலோகத்தில் ஜீவ தண்ணீரின் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் எங்க குடும்பத்தின் மத்தியில் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு நடந்து வருகிறார். என்ன பலப்படுத்துகிறார். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம அறிவுக்கு எட்டாத காரியங்கள் அநேக இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே என்னை நிரப்புங்க. அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவர் நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு செய்யுங்கப்பா. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்ம அறிவு கெட்டாதது, நம்ம சக்திக்கு முடியாதது, எதை நீங்க சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, whatever the thing you're thinking to yourself, it is close to impossible. I no need to try. எந்த இடத்துல நீங்க முயற்சி செய்ய வேண்டிய, நீங்க ட்ரை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குதோ, தயவு செய்து எக்ஸ்கியூஸ் கொடுக்காதபடி மேக் an attempt, ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கரத்தின் வல்லமையை பார்த்து,
உங்களுடைய பலத்தை பார்த்து ஆண்டருடைய லீடிங் இருக்குமானால் ப்ரே அபவுட் இட். தேவ சமூகத்தில் ஜெபிங்க. தெரியாம சில இடத்துல நம்ம அகலக்கால் வைத்திடக்கூடாது. ஆனால் அதே வேளையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாமல் விடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு தெரியல, ஆனால் வாய்ப்புகள் வருகிறது, தானாய் வருகிறது, நீங்களே நடத்தி வர்றீங்களா? நீங்க நடத்துங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவளவில்லாதது. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, ஒவ்வொருவருக்காக உடைய பாதத்தில் செபிக்கிற நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட சொல்லுங்களேன், கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு வாசம் பண்ணுகிறார். என்னோடு வாசம் பண்ணுகிறார். எனக்குள் அவர் பெரியவராய் இருக்கிறார். எனக்குள் அவர் பெரியவராக இருக்கிறார். ஜீவ தண்ணீரின் மத்தியில் இருக்கிற அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு இருந்து அவர் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறது. நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகுதுன்னு மோசேக்கு சொன்னது போல எனக்கு அவர் சொல்லுகிறார், உங்க கூட உங்க ஒவ்வொருவரோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறது. தைரியமா நம்புங்க, விசுவாசத்தோடு நம்புங்க. அவர் செய்வார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவியானவரே, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நம் தேவன் வெற்றி சிறந்தார். நாம் பாடி கொண்டாடுவோம். முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்போம். முழு பலத்தோடு உம்மை உயர்த்திடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். வெற்றி சிறந்தார், நாம் பாடி கொண்டாடுவோம். முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்போம். முழு பலத்தோடு உம்மை உயர்த்திடுவோம். முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்போம். முழு பலத்தோடு உம்மை உயர்த்திடுவோம். கரங்களை தட்டி தட்டி ஆராதிப்போம். முழு மனதோடு உம்மை உயர்த்திடுவோம். கரங்களை தட்டி தட்டி ஆராதிப்போம். முழு மனதோடு உம்மை உயர்த்திடுவோம். நம் தேவன் வெற்றி சிறந்தார், நாம் பாடி கொண்டாடுவோம். நம் தேவன் வெற்றி சிறந்தார், நாம் பாடி கொண்டாடுவோம். பார்வோனின் சேனை துரத்தியதே, கலக்கமும் திகிலும் நெருக்கியதே. பார்வோனின் சேனை துரத்தியதே, கலக்கமும் திகிலும் நெருக்கியதே. எனக்காக யுத்தம் செய்ய வந்தவரே, எனக்காக எழுந்தவரே. எனக்காக யுத்தம் செய்ய வந்தவரே, எனக்காக எழுந்தவரே. கரங்களை தட்டி தட்டி ஆராதிப்போம். ஒரு மனதோடு உம்மை உயர்த்திடுவோம். கரங்களை தட்டி தட்டி ஆராதிப்போம். ஒரு மனதோடு உம்மை உயர்த்திடுவோம். நம் தேவன் வெற்றி சிறந்தார், நாம் பாடி கொண்டாடுவோம். நம் தேவன் வெற்றி சிறந்தார், நாம் பாடி கொண்டாடுவோம். சர்வாயுதங்கள் தரித்துக் கொண்டு சாத்தானை ஜெயிக்க புறப்படுவோம். சர்வாயுதங்கள் தரித்துக் கொண்டு சாத்தானை ஜெயிக்க புறப்படுவோம். பாவத்தை உதறி தள்ளிடுவோம், பரிசுத்தமாகிடுவோம். பாவத்தை உதறி தள்ளிடுவோம், பரிசுத்தமாகிடுவோம். கரங்களை தட்டி தட்டி ஆராதிப்போம். ஒரு மனதோடு உம்மை உயர்த்திடுவோம். கரங்களை தட்டி தட்டி ஆராதிப்போம். ஒரு மனதோடு உம்மை உயர்த்திடுவோம். நம் தேவன் வெற்றி சிறந்தார், நாம் பாடி கொண்டாடுவோம். நம் தேவன் வெற்றி சிறந்தார், நாம் பாடி கொண்டாடுவோம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய விடுதலை, உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் எங்களை நிரப்புவதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா இடத்துல எங்களை வெற்றி சிறக்க செய்கிற தெய்வமே,
உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களில் எந்த வாய்ப்புகள் எந்த காரியங்கள் வந்தாலோ ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு காத்திருந்து தேவனுடைய நடத்துதலை முழுக்க பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமா இருக்கிறீர். உம்முடைய அறிவு அளவில்லாத என்ற வார்த்தையின்படி அறிவு கெட்டாத, எங்க புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை எங்கள் ஒவ்வொருவருக்காய் நீ செய்வதற்காய் கோடி ஸ்தோத்திரம். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாள்லையும் லைவ்ல எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.